இந்த காணொளியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள். மறுபடியும் ஏன் போடுகிறேன் என்ற கேள்வி நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நான் போட்ட காணொளியில் அதற்கு சேர்த்து கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ராயல்டிஸ் கேட்குது. அப்போ அதற்காக நான் மறுபடியும் இந்த காணொளியை அழிச்சிட்டு திருப்பி போட வேண்டிய ஒரு கட்டாய நிலை. இந்த காணொளி எதற்காக என்று சொன்னால், உணவு பிரியர்களுக்காக மட்டுமே. நானும் ஒரு உணவு பிரியை. எல்லா நாட்டு உணவையும் சுவைத்து பார்ப்பது எனக்கு மிக பிடித்த விடயம். என்னதான் சுவைத்து பார்த்தாலும் சுத்தி தென்னிந்திய உணவில்தான் என் மனமும் நாக்கும் தங்கிவிடும். எங்களுடைய தமிழ் உணவின் சுவையும் பக்குவமும் வேறு எந்த நாட்டு உணவிலும் இல்லை என்பது ஆணித்தரமான உண்மை. இது என்னுடைய கருத்து மட்டுமே. 2024 ஆண்டு கோடை விடுமுறைக்கு என்னுடைய மச்சான், என்னுடைய மாமன் மகன் லண்டன்லேருந்து வந்திருந்தார். அவர் ஒரு டாக்டர். அவர் ஈழத்தில் டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். லண்டன் டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். அப்போ வீட்டில் நான் சமைச்சு போட்டதை ருசித்து சாப்பிட்டாலும், மச்சி வாங்க நாங்கள் இன்றைக்கு வெளியில் போய் சாப்பிடுவோம், நெடுகளும் நீங்கள் கிச்சனுக்கு நிற்க வேண்டாம் என்று சொல்லி போட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம். எந்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது, எங்களை வீட்டுக்கு அருகில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பெருசாக இல்லை. போகணும் என்று சொன்னால் லாட்சப்பலுக்கு தான் போகணும். அப்போ லாட்சப்பலுக்கு இவ்வளோ பேரும் டிக்கெட் அடித்து போகணும். இனி அங்கே நேரமும் தாமதம் ஆயிட்டுது. நாங்கள் சாப்பிட என்று முடிவெடுத்த போது கிட்டத்தட்ட நேரம் 12 மணியை தொட்டுட்டுது. அருகில என்று சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இந்த சைனீஸ் உணவகம் இருக்குது. இது எவ்வளவும் உண்ணலாம் என்ற ஒரு கருத்தை கொண்ட உணவகம். 17 ஈரோ ஒரு ஆளுக்கு கட்டினால் நீங்கள் தாராளமாக எவ்வளவும் உண்ணலாம். ஆனால் உணவை வீணடிக்க கூடாது, உணவை குப்பைக்குள் போடக்கூடாது. நீங்கள் எடுத்த உணவை கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கவே வேண்டும். மற்றது நீங்கள் எடுத்த உணவை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இது அவர்களுடைய முதலாவது விதிமுறை. இரண்டாவது விதிமுறை என்னவென்று பார்ப்பீங்களே என்று சொன்னால், 12 மணிக்கு இந்த உணவகம் திறந்து 2:30க்கு இந்த உணவகம் மூடப்பட்டுரும். 2:30 மணி நேரம் தான் இந்த உணவகத்துக்குள்ள நாங்கள் சாப்பிடலாம் என்ற இன்னொரு விதிமுறையையும் வச்சிருக்கிறோம். அப்ப 2:30 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் சாப்பிடணும் என்று சொன்னால் எங்களுடைய பசிக்கு சாப்பிட்டு நாங்கள் வெளியேற வேணும். சாதாரணமாக பிரெஞ்சு உணவகங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 11:30க்கு போனால் கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் ஒரு காஃபி வாங்கிட்டு கூட இருக்கலாம். அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கலைக்க மாட்டாங்க. அல்லது நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் இருந்து கதைக்கலாம். ஆனால் இந்த உணவகம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு தலைக்கும் 17 ஈரோவை வாங்கி கொண்டு 2:30 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எவ்வளவும் சாப்பிடலாம் என்று சொல்லி ஒரு விதியை வச்சிருக்குது. எவ்வளவும் சாப்பிடலாம் என்றால் எங்களுடைய வயிறுக்குள் அடங்கக்கூடிய அளவு தான் நாங்கள் சாப்பிடலாம். அங்கே விதம் விதமான உணவுகள், நூடில்ஸ் வகைகள், பிரெஞ்சு ஃப்ரை, மீன் வகைகள், இறைச்சி வகைகள், சாலட் வகைகள், பழங்கள், கேக் ஐட்டம்ஸ் என்று நிறைய அந்த உணவகத்தில் இருந்துச்சு. எதை எடுத்து சாப்பிட்றது, எதை சுவைக்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் திண்டாடி போயிட்டோம். சைனீஸ் உணவை தாண்டி பிரெஞ்சு உணவுகள் மட்டுமல்லாமல் இந்தியன் உணவும் அங்கே இருந்தது. அங்கே ஒரு இந்தியன் சமையல்காரர் ஒருவர் இருந்தார். அவர் சீஸ் நான் போட்டு கொண்டிருந்தார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் சுட சுட சீஸ் நானும் வாங்கி சாப்பிடக்கூடியதாக இருந்தது. 2 அல்லது 3 சீஸ் நான் வாங்கி சாப்பிட்டாலே போதும். ஒரு சீஸ் நானுக்கு 3 ஈரோ கணக்குப்படி அதே ஒரு 10 ஈரோ கணக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 17 ஈரோக்கு நாங்கள் சாப்பிடுவோமான்னு சொன்னால் போதுமான அளவுக்கு நாங்கள் சாப்பிடலாம். 17 ஈரோக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட்ற ஆக்கள் அவர்களுடைய நிலையை பொறுத்து. பசியோ பசி இல்லையோ வயிறு இவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு நிபந்தனை இருக்குது. நல்ல வேளை வயிற்றுக்குள்ள இவ்வளவுதான் அடக்க முடியும் என்ற நிபந்தனை இருக்கிறதால மனிதன் செல்வத்தை சேர்ப்பது போல உணவை தன் வயிற்றுக்குள் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆகவே வயிறுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அது ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உணவை ருசிச்சு சாப்பிட்டோம். ஒரு முறை எடுக்கும் பொழுது நான் அது இது சாப்பிட்டு விடுவேன் என்று சொல்லி 2-3 வகையான உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். ஒரு முறை எடுத்துக்கொண்டு வந்த பிறகு அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே 2வது முறை எழுந்து போகவா வேண்டாமா என்ற ஒரு எண்ணப்பாடு தோன்றிச்சு. அங்கே இருந்த இறைச்சி எல்லாம் நாங்கள் கேட்டால் அவர்கள் வாட்டி கொடுப்பார்கள். ஆனால் இறைச்சி எல்லாம் சாப்பிட்ற எண்ணப்பாடு இல்லை. நாங்கள் போனது சைனீஸ் உணவகம். சைனீஸ் உணவை சுவைச்சு பார்க்கணும் என்ற ஆசை இருந்தது. அங்கே போனால் பிறகு பிரெஞ்சு ஐட்டம்ஸும் கொஞ்சம் வச்சிருந்துச்சுன்னா சீஸ் நானை கண்ட உடனே எல்லாத்தையும் மறந்து சீஸ் நானுக்குள்ள நாங்கள் விழுந்துட்டோம். இருந்தாலும்
கொஞ்சம் கொஞ்சம் எல்லா உணவுகளையும் எடுத்து சுவைத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த வேகமாக உண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், இப்போ 12 மணி 12:30 அதுக்குள்ளே போனாங்க, 2:30 வெளியேறணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது நாங்கள் வேகமாகவே சாப்பிட்டு முடிச்சு விட்டுட்டு வெளியேறி வந்துட்டோம். மனம் திருப்தியாக இருந்தது, இல்லை என்று சொல்லல, வயிறும் திருப்தியாக இருந்தது. இப்படியான உணவகங்கள் வேகமாக சாப்பிட வேண்டிய கட்டாயத்தை வச்சிருக்கிறோமே என்று சொன்னால், நாங்கள் இருந்து ஆறுதலாக சுவைச்சு மகிழ்ந்து கதைச்சு பேசி சாப்பிடுவோமே, ஆனால் அவர்களுக்கு அது நட்டம். நாங்கள் சாப்பிட்ற அளவும் அதிகமாயிடும். கொஞ்சம் சாப்பிட்டு இடைவேளை விட்டு திரும்பவும் சாப்பிட்டு இடைவேளை விட்டு சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் என்றதுக்காகத்தான் அவங்க அந்த நேரத்தை சுருக்கி இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியேறணும் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிற அந்த வட்டில்களை எல்லாம் மறுபடியும் பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் அதை கொண்டு வச்சுட்டு அல்லது எங்களோட மேசிலேயே விட்டுட்டு புது வட்டில்களை எடுத்து பயன்படுத்தலாம். வட்டில் என்று சொல்கிறேனே என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள். வட்டில் என்றால் பிளேட்ஸ். நாங்கள் சாப்பிட்ற பிளேட்ஸுகளை எல்லாம் திரும்ப பயன்படுத்தாமல் அதில் மேசிலேயே வச்சுட்டு நாங்கள் புது பிளேட்ஸ்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு விதிமுறையும் அங்கே இருக்குது. புதிதாக வந்தவர்களோடோ அல்லது ஆண்டில் ஒரு முறை இருமுறையோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் உடலுக்கு கூடாத உணவுகள் தான் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு அல்லது டீ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சமைச்ச உணவுகளாக தான் இவையெல்லாம் இருக்கும். ஒரு விலை குறைவான உணவுகளை இப்படி செய்ய முடியாது. இருந்த போதும் ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை மட்டும் சென்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை குடும்பத்தோட கழிச்சிட்டு வரலாமே ஒழிய மாசத்துக்கு ஒரு முறை என்று சென்று உடலை கெடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லோரும் உணவை மகிழ்ச்சியோடு உண்போம், வீணடிக்காமல் பிறருக்கும் உணவு வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் எங்களுக்கு உணவை தயார் செய்து கொடுக்கும் உழவர்களை மனதில் எண்ணிக்கொண்டு என்றென்றுமே உணவை வீணடிக்காமல் பக்குவமாக உண்போம், மிகுதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.